மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மகரம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள பணத்தினால் சில நஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். சில நண்பர்களை நம்பியோ, சில நண்பர்கள், சில உறவினர்கள், ஏன் உங்களுடைய குடும்பத்தை நம்பி கூட சில விஷயங்கள்ல நீங்க பணத்தை வாங்கி கொடுத்திருப்பீங்க. அதை உங்களை கேட்காமல் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களோ, உடன் பிறந்தவர்களோ உங்களுடைய பேச்சை கேட்காமல் உங்களிடம் சொல்லாமலும் உங்களுக்கு தெரியாம சில விஷயங்கள்ல முதலீடு செய்திருப்பார்கள். ஆனால் அந்த ஒரு முதலீடு ஆரம்பத்தில் அவர்களுக்கு நன்மைகளை தேடி கொடுத்தாலும் காலங்கள் போக போக அது மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகளாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறியிருக்கும். நான் தெரியாமல் இந்த ஒரு முதலீட்டை செய்துவிட்டேன், என்னை மன்னித்துக்கொள் என்று உங்களிடம் வந்து கெஞ்சி கதறியிருப்பாங்க. அந்த மாதிரியான சில சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கலாம். அல்லது நீங்கள் செய்த முதலீடு கூட தவறானதாக போயிருந்திருக்கலாம். அதனால் நீங்கள் மற்றவங்கிட்ட கதற வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா ஏற்பட்டிருக்கும். இந்த இரண்டில் ஏதாவது ஒன்று பணத்தினால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா ஏற்பட்டது உண்டு. தனஸ்தானாதிபதியான குரு பகவான் 6, 8, 12 ஆகிய மறைவிடங்களில் வக்ரம் பெற்றிருந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களின் கடின உழைப்பால் ஈட்டிய பெரும் பணம் மற்றும் பொருளாதாரம் அத்தனையும் நீரில் கரைந்த பெருங்காயமாகவே இதுவரைக்கும் கரைந்து கொண்டுமே தாங்க இருந்தது. ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்பொழுதுமே நீங்க சேமித்து வைத்த பணமாக இருக்கட்டும், இவ்வளவு கடின உழைப்பை போட்டு உங்களுடைய வாழ்க்கையில சேர்த்த பணம் எல்லாமே உங்களுடைய கையை விட்டு ஒரு நாள்ல இருந்து ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டுமே தான் இருக்கும். ஒரே நாள்ல செலவழித்தாதான் உங்களுக்கு அது மிகப்பெரிய அளவுல கஷ்டத்தை தேடி கொடுக்குமே தவிர ஒரு நாட்களும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் செலவழித்து கொண்டுமே இருப்பீங்க. அது உங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கும். ஆரம்பத்துல ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவழிக்கும் என்று தெரியாமல் நீங்கள் செலவழித்து உங்களுடைய மொத்த கணக்கை நீங்க சேமித்து வைத்த கணக்கை பார்க்கும் பொழுது அது மிகப்பெரிய அளவுல மிகப்பெரிய ஒரு சரிவையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். எனவே பணம் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. புதிய தொழிலில் முதலீடுகள் அல்லது உங்களை நம்பி வந்தவர்களுக்கு கொடுத்த கைமாற்று கடன்கள் என பல வழிகளில் உங்களின் பொருளாதாரம் இதுவரைக்கும் முடங்கி கிடந்ததாக இருந்தது. வாங்கும் போது காலில் விழுந்தவர்கள் திருப்பி தரும்போது உங்களை ஏளனமாக பேசி இழுத்தடித்து கொண்டுமே தான் இருந்தார்கள். அதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எதிர்பார்த்ததே கிடையாது. கையில் இருந்த சேமிப்பு அத்தனையும் கரைந்து அன்றாட தேவைகளுக்கு நீங்கள் மற்றவங்களிடம் கையேந்தும் நிலைமைக்கு தள்ளப்பட்ட அந்த ஒரு பண இழப்பு உங்களை நிலைக்குடிய செய்து இன்னமும் அது உங்களை கவலைகளிலும் கஷ்டங்களிலும் ஆழ்த்தி கொண்டுமே தான் இருக்கும். நான் கூறியது அனைத்தும் சரியா தவறா என்பதையும் நீங்கள் நிச்சயமா கூறவும் வேண்டும். அதே போல உங்களுடைய குடும்பத்தில் புரிந்து கொள்ளாமை ஆன ஒரு சூழலும் உங்களுக்குள்ள உருவாகும். 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் ராகுவின் ஆதிக்கமும் குடும்ப அதிபதியின் பலவீனமும் நீடித்த போது உங்களின் சொந்த குடும்பத்திலேயே உங்களுக்கு முறையான மரியாதையும் அதைவிட முக்கியமா புரிந்து கொள்ளுதலும் கிடைக்காமல் கூட உங்களுடைய சொந்த குடும்பத்திலே போயிருக்கும். என்னுடைய பெற்றோர்களும் என்னுடைய குழந்தைகளும் கூட என்னுடைய வாழ்க்கை துணையும் கூட என்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்களே என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் நாட்களும் காலங்களும் போக போக அது உங்களுடைய மனதுக்குள்ள தோன்ற ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உங்களை புரிந்து கொள்ளாமல் தான் உங்களுடைய குடும்பத்தில் உங்களை நடத்தி கொண்டுமே தான் இருப்பார்கள். குடும்பத்தின் நலனுக்காகவும் அவங்களுடைய மகிழ்ச்சிக்காகவும் நீங்க செய்த தியாகங்கள் அனைத்தும் வெறும் கடமையாகவே இதுவரைக்கும் பார்க்கப்பட்டனவே தவிர அதற்குரிய நன்றியோ அன்போ உங்களுக்கு கிடைத்ததே கிடையாது. நீ உனக்காகத்தானே செய்தாய், எங்களுக்காக என்ன செய்து விட்டாய் என்ற ஒற்றை கேள்வி உங்களை நிலைக்குடிய செய்து அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. குடும்பத்தினரின் அலட்சிய போக்கு உங்களை சொந்த வீட்டிலேயே ஒரு அகதியை போல உணர செய்து அது இன்னமும் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டேதான் இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க, மற்றொரு பக்கம் நீங்கள் நினைக்காததை விட அவமானங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. வாக்குஸ்தானத்தில் ராகு அல்லது செவ்வாயின் தாக்கம் இருந்தபோது நீங்கள் செய்யாத தவறுக்காக சமுதாயத்திலும் பொது இடங்களிலும் பலரின் அவமானகரமான பேச்சுக்களுக்கு ஆளாக வேண்டியதும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. உங்களின் பொருளாதார நிலைமையை சுட்டி காட்டியோ அல்லது உங்களின் கடந்த கால தவறுகளை தோண்டியோ சிலர் உங்களை மிகவும் கேவலமாக பேசியிருப்பார்கள். உங்களின் சுயமரியாதையை ஒட்டுமொத்தமாக சிதைக்கும் நோக்கில் அவர்கள் வீசிய வார்த்தைகளின் அம்புகளும் உங்களை நெஞ்சில் இரத்த கண்ணீரை வடிக்க வைத்துக் கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் நல்ல நிலைமையில் இருந்தபோது ஒட்டி கொண்டவர்கள் உங்களின் பொருளாதாரத்தில் ஒரு சிறிய தொய்வானது ஏற்பட்டவுடன் உங்களை மட்டம் தட்டி பேசிய அவமானம் உங்களுடைய ஆன்மாவையே இதுவரைக்கும் மதைத்து கொண்டுமே தான் இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கமெண்ட் வழியாக கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு, மகரம் ராசி ஆண்களோ பெண்களோ, மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தினசரி பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தினசரி உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தான் இருக்கும். மகரம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய தேதி முதல் வியாபாரத்துல சில நுணுக்கங்களை நீங்க கற்றுக்கொள்வீங்க. இது வரைக்கும் நீங்க வியாபாரத்தை தொடங்கியிருப்பீங்க, தொழிலையும் தொடங்கியிருப்பீங்க, எல்லாத்தையும் நீங்க அனுசரித்து பார்த்து கொண்டும் இருப்பீங்க. போதுமான அளவுக்கு லாபங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கவில்லை என்று ஒருபோதும் நான் கூற மாட்டேன். ஆனாலும்
ஆனா அதோட நுணுக்கங்கள் எப்படி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், எந்த ஒரு விஷயத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும், வாடிக்கையாளர்களையும் நம்முடைய கடைக்கு அடிக்கடி வந்து போகக்கூடிய கஸ்டமர்களையும் நம்ம எப்படி கவனமாக நம்ம பக்கம் ஈர்த்து கொள்ள வேண்டும் என்கிற நுணுக்கங்களையும் அனைவரையும் எப்படி கைக்குள் போட்டுக் கொள்ள வேண்டும், நமக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஆட்களை என அனைத்தையுமே இந்த ஒரு நுணுக்கங்கள் உங்களுடைய கைக்கு இந்த ஒரு நேரத்துல வந்துவிடும். இது வியாபாரத்தில் மட்டும் கிடையாது, வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கும் இது நிச்சயமா பொருந்தும். பிள்ளைகளின் மூலம் சுப செய்திகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய குழந்தைகளை திட்டிக் கொண்டே இருந்த நீங்களாக இருக்கட்டும், உங்களுடைய உறவினர்களாக இருக்கட்டும், அனைவரும் இப்பொழுது அவர்கள் செய்த சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து அனைவருமே பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா உங்களை தேடி வந்துவிடும். குலதெய்வ வழிபாட்டிற்கான பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள். செயல்பாடுகளில் இருந்து வந்த மந்தத்தன்மையானது குறைந்துவிடும். கல்வி சார்ந்த செயல்களில் மாற்றங்கள் உங்களுக்குள்ள உண்டாகிவிடும். அரசு தொடர்பாக எதிர்பார்த்திருந்த உதவிகள் உங்களுக்கு சாதகமாகவே கிடைத்துவிடும். விவசாய பணிகள்ல மேன்மையானது ஏற்பட்டு நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க நிச்சயமா தள்ளப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஆனா அந்த நல்லதை நீங்க சரியாக பயன்படுத்தினால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். புதிய முதலீட்டின் மூலம் உங்களுக்கு போதுமான அளவுக்கு லாபங்கள் கிடைக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் சுபத்துவம் அடைவதால் நீங்கள் கடந்த காலங்களில் செய்த முதலீடுகளும் இனிமே செய்ய போகும் புதிய முதலீடுகளும் உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை தேடி கொடுத்து போதுமான அளவுக்கு அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை நிச்சயமா உருவாக்கவும் ஆரம்பிக்கும். அந்த ஒரு நல்லதினால் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கவும் ஆரம்பிக்கும். பங்குச்சந்தை, பரஸ்பர நிதிகள், தங்கம் மற்றும் நிலத்தின் மீது நீங்கள் போடக்கூடிய முதலீடுகள், அது அனைத்திலும் மிக குறுகிய காலத்திலேயே இரட்டிப்பான பலனை உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு மட்டுமே தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். உங்களின் சாதுரியமான பொருளாதார வியூகங்கள் அனைத்தும் துல்லியமாக பழித்து உங்களை ஒரு பெரும் செல்வந்தராகவே மாற்றக்கூடிய யோகமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அடித்துவிடும். அந்த ஒரு யோகம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைய பாடங்களையும் நிறைய விஷயங்களையும் நிச்சயமா உங்களுக்குள்ள தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். குடும்பத்துல ஒரு ஒற்றுமை தானாகவே உங்களுக்குள்ள கிடைத்துவிடும். இரண்டாம் வீடான குடும்பஸ்தானத்தில் இருந்த கிரக கோளாறுகளும் வக்ர நிலைமைகளும் முற்றிலுமாக விலகுவதால் உங்கள் குடும்பத்தில் இதுவரை நீடித்து வந்த இனம் புரியாத சண்டை சச்சரவுகள், மனத்தாங்கல்கள் அத்தனையும் பனி போல உருகிவிடவும் ஆரம்பிக்கும். மகரம் ராசியினரின் பாறை போன்ற உறுதியான குணத்திற்கு பின்னால் இருக்கும் கள்ளம் கபடமற்ற அன்பிற்கு பரிசாக உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர பாசமும் பல மடங்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அன்பாக நிச்சயமா அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யமானது கூடிவிடும். உங்களை புரிந்து கொள்ளாமல் விலகி சென்ற சொந்த பந்தங்கள் உங்களின் உன்னத குணத்தை உணர்ந்து உங்களிடம் மீண்டும் வந்து இணையக்கூடிய ஒரு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். உங்களுடைய இல்லமானது இனிமே அமைதியும் சந்தோஷமும் நிறைந்த நந்தவனமாக மாறி போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அதே போல மகரம் ராசியில பிறந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு நுணுக்கங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அதை சரியாக பயன்படுத்தவும் வேண்டும். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் தானாகவே உருவாகும். அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மையான ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையோ என்பதையும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மகரம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய தேதி முதல் வியாபாரத்துல சில நுணுக்கங்களை நீங்க கத்துக்கொள்வீங்க. இது வரைக்கும் நீங்க வியாபாரத்தை தொடங்கியிருப்பீங்க, தொழிலையும் தொடங்கியிருப்பீங்க, எல்லாத்தையும் நீங்க அனுசரித்து பார்த்து கொண்டும் இருப்பீங்க. போதுமான அளவுக்கு லாபங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கவில்லை என்று ஒருபோதும் நான் கூற மாட்டேன். ஆனா அதோட நுணுக்கங்கள் எப்படி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், எந்த ஒரு விஷயத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும், வாடிக்கையாளர்களையும் நம்முடைய கடைக்கு அடிக்கடி வந்து போகக்கூடிய கஸ்டமர்களையும் நம்ம எப்படி கவனமாக நம்ம பக்கம் ஈர்த்து கொள்ள வேண்டும் என்கிற நுணுக்கங்களையும் அனைவரையும் எப்படி கைக்குள் போட்டுக் கொள்ள வேண்டும், நமக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஆட்களை என அனைத்தையுமே இந்த ஒரு நுணுக்கங்கள் உங்களுடைய கைக்கு இந்த ஒரு நேரத்துல வந்துவிடும். இது வியாபாரத்தில் மட்டும் கிடையாது, வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கும் இது நிச்சயமா பொருந்தும். பிள்ளைகளின் மூலம் சுப செய்திகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய குழந்தைகளை திட்டிக் கொண்டே இருந்த நீங்களாக இருக்கட்டும், உங்களுடைய உறவினர்களாக இருக்கட்டும், அனைவரும் இப்பொழுது அவர்கள் செய்த சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து அனைவருமே பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா உங்களை தேடி வந்துவிடும். குலதெய்வ வழிபாட்டிற்கான பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள். செயல்பாடுகளில் இருந்து வந்த மந்தத்தன்மையானது குறைந்துவிடும். கல்வி சார்ந்த செயல்களில் மாற்றங்கள் உங்களுக்குள்ள உண்டாகிவிடும். அரசு தொடர்பாக எதிர்பார்த்திருந்த உதவிகள் உங்களுக்கு சாதகமாகவே கிடைத்துவிடும். விவசாய பணிகள்ல மேன்மையானது ஏற்பட்டு நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க நிச்சயமா தள்ளப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஆனா அந்த நல்லதை நீங்க சரியாக பயன்படுத்தினால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும்.
புதிய முதலீட்டின் மூலம் உங்களுக்கு போதுமான அளவுக்கு லாபங்கள் கிடைக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் சுபத்துவம் அடைவதால் நீங்கள் கடந்த காலங்களில் செய்த முதலீடுகளும் இனிமே செய்ய போகும் புதிய முதலீடுகளும் உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை தேடி கொடுத்து போதுமான அளவுக்கு அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை நிச்சயமா உருவாக்கவும் ஆரம்பிக்கும். அந்த ஒரு நல்லதினால் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கவும் ஆரம்பிக்கும். பங்குச்சந்தை, பரஸ்பர நிதிகள், தங்கம் மற்றும் நிலத்தின் மீது நீங்கள் போடக்கூடிய முதலீடுகள், அது அனைத்திலும் மிக குறுகிய காலத்திலேயே இரட்டிப்பான பலனை உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு மட்டுமே தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். உங்களின் சாதுரியமான பொருளாதார வியூகங்கள் அனைத்தும் துல்லியமாக பழித்து உங்களை ஒரு பெரும் செல்வந்தராகவே மாற்றக்கூடிய யோகமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அடித்துவிடும். அந்த ஒரு யோகம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைய பாடங்களையும் நிறைய விஷயங்களையும் நிச்சயமா உங்களுக்குள்ள தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். குடும்பத்துல ஒரு ஒற்றுமை தானாகவே உங்களுக்குள்ள கிடைத்துவிடும். இரண்டாம் வீடான குடும்பஸ்தானத்தில் இருந்த கிரக கோளாறுகளும் வக்ர நிலைமைகளும் முற்றிலுமாக விலகுவதால் உங்கள் குடும்பத்தில் இதுவரை நீடித்து வந்த இனம் புரியாத சண்டை சச்சரவுகள், மனத்தாங்கல்கள் அத்தனையும் பனி போல உருகிவிடவ ஆரம்பிக்கும். மகரம் ராசியினரின் பாறை போன்ற உறுதியான குணத்திற்கு பின்னால் இருக்கும் கள்ளம் கபடமற்ற அன்பிற்கு பரிசாக உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர பாசமும் பல மடங்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அன்பாக நிச்சயமா அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யமானது கூடிவிடும். உங்களை புரிந்து கொள்ளாமல் விலகி சென்ற சொந்த பந்தங்கள் உங்களின் உன்னத குணத்தை உணர்ந்து உங்களிடம் மீண்டும் வந்து இணையக்கூடிய ஒரு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். உங்களுடைய இல்லமானது இனிமே அமைதியும் சந்தோஷமும் நிறைந்த